إن الحمد لله نحمده ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஜனவரி மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் பெற்றோர்கள் அனைவருமே தங்களுடைய கவலையை தங்கள் பிள்ளைகளின் தேர்வை நோக்கி திருப்பக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான தேர்வு தேதிகள் அறிவிக்கப்பட்டு விட்டன. நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய இந்த 2 அரசாங்க தேர்வுகளிலும் அவர்கள் சிறந்த முறையில் தேர்ச்சி பெற்று அதிகமான மதிப்பெண்களை பெறுவதற்குரிய தயாரிப்பு நடவடிக்கைகளில் நாம் ஈடுபட வேண்டும் என்கிற கவலை பெற்றோர்களுடைய உள்ளங்களிலே தொற்றிக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். இன்னும் சில பெற்றோர்கள் அப்படியே காம்போ பேக் என்று சொல்லுவது போன்று மாதா மாதம் ஃபீஸ் கட்டக்கூடிய அந்த நடைமுறையை தவிர்த்து ஒட்டுமொத்தமாக 6 மாதங்களுக்கு 7 மாதங்களுக்கு என்று சேர்த்தார் போன்று டியூஷன் கட்டணங்களை செலுத்தி தங்கள் பிள்ளைகளை எப்படியாவது தேர்ச்சி பெற வைத்து விட வேண்டும் என்பதற்காக கடுமையான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஒரு காலம் இருந்தது, ஆங்கிலம் கணிதம் 2 பாடங்களுக்கு மட்டும்தான் டியூஷன் எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தேவை. ஆங்கிலம் நமக்கு புரியாத ஒரு அந்நிய மொழி, கணிதம் என்பது சற்று சிரமமான ஒரு பாடம். ஆக இந்த 2 பாடங்களுக்காக மட்டுமே டியூஷன்கள் எடுத்துக் கொள்ளக்கூடிய நிலைதான் சமீப காலம் வரை இருந்தது. ஆனால் நிலைமை அப்படியே தலைகீழாக மாறிவிட்டது. 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் அதிகமான மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு பாடத்திற்கென்றும் தனித்தனி டியூஷன்கள். காலை 5 மணி முதல் 6 மணி வரை பிசிக்ஸ் இயற்பியல் பாடத்திற்கான டியூஷன், 6 மணி முதல் 7 மணி வரை வேதியியல் கெமிஸ்ட்ரிக்கான டியூஷன், 7 மணி முதல் 8 மணி வரை ஜுவாலஜி. திரும்ப அப்படியே அங்கிருந்து பள்ளிக்கு தயாராகி காலையில போகும்போதே ஸ்கூலுக்கு தயாராகி சென்று விட வேண்டும். பள்ளியை முடித்துவிட்டு மாலை வரும் பொழுது 1 மணி நேரம் பாட்டனி வகுப்பிற்காக, அதை தொடர்ந்து டைப்ரைட்டிங் கிளாஸ் 1 மணி நேரம், அதை தொடர்ந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் 1 மணி நேரம். அன்பிற்குரியவர்களே, இப்படியெல்லாம் ஏன் நம்முடைய பிள்ளைகளை நாம் வருத்த வேண்டும் என்று கூட யோசிக்காமல் அவர்கள் தேர்ந்து விளங்க வேண்டும். மற்றவர்களோடு ஒப்பிடும் பொழுது என் மகன் என் மகள் கல்வியிலே தேர்ந்து விளங்க வேண்டும். இந்த அளவிற்கு சிரமம் எடுப்பது சரியா தவறா என்ற ஆய்வு ஒருபுறம், ஆனால் உலக ரீதியாக நம்முடைய பிள்ளைகள் சிறந்தவர்களாக திறமைசாலிகளாக விளங்க வேண்டும் என்பதற்கு நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளை இஸ்லாம் தடுக்கவில்லை. நம்முடைய பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளோடு ஒப்பிடும் பொழுது கல்வியாளர்களாக, தலை சிறந்த மேதைகளாக, அதிகமான மதிப்பெண் பெறக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக நாம் முயற்சிப்பது குற்றமல்ல. இஸ்லாமிய பார்வையில் அது தவறான செயலும் அல்ல. ஆனால் அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிள்ளைகளை திறமைசாலிகளாக வளர்க்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோமே, அதை விட அதிகமாக குறைந்தபட்சம் அதே அளவிற்காவது அவர்களை நல்லவர்களாக வளர்க்க வேண்டும் என்பதற்காக நாம் என்னென்ன முயற்சிகளை இதுவரை செய்திருக்கிறோம். என்னங்க, பையனுக்கு கார் ஓட்ட தெரியுமா? நான் பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேங்க. 18 வயசு முடிஞ்சவன லைசன்ஸ் வாங்கிடுவேன். பையன் எப்படிங்க இங்கிலீஷ்ல பேசுறது? பக்கத்து வீட்டு பையனை விட என் பையன் சூப்பருங்க. ஹிந்தி அதெல்லாம் 8th படிக்கும் போது ஹிந்தியில BA முடிச்சுட்டான். இப்படியெல்லாம் என் பிள்ளை திறமைசாலியாக, என் மகள் கை தேர்ந்தவளாக வர வேண்டும் என்பதற்கு நான் எடுக்கக்கூடிய முயற்சி இஸ்லாத்திற்கு எதிரானதல்ல. அதே நேரத்தில் என் மகன் என் மகள் நல்லவர்களாக வளர்வதற்கு நான் இதுவரை செய்திருக்கக்கூடிய முயற்சிகள் என்னென்ன என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுக்கு தாங்களாகவே பட்டியல் போட்டு பாருங்கள்.
என் மகனுக்கு கல்வி அறிவு அதிகமாக வேண்டும் என்பதற்கு நான் என்னென்ன முயற்சிகளை செய்திருக்கிறேன். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்று சொல்வார்களே, சிலபஸ் பாடத்திட்டம் அல்லாமல் வேறு துறைகளில் அவர்கள் தேர்ந்து விளங்க வேண்டும் என்பதற்காக நான் செய்திருக்கக்கூடிய முயற்சிகள் என்னென்ன? என் மகன் எதிர்காலத்தில் பொருளாதார ரீதியிலே பிறருடைய இரக்கத்தை பெறக்கூடிய நிலைக்கு ஆளாகிவிடக் கூடாது என்பதற்காக நான் செய்து வைத்திருக்கக்கூடிய முன்னேற்பாட்டு பணிகள் என்னென்ன? பட்டியல் போட்டு பாருங்கள். அதோடு சேர்த்து என் மகன் என் மகள் நல்லவர்களாக வளருவதற்கு இதுவரை நான் செய்திருக்கக்கூடிய முயற்சி என்ன? பெரும்பாலான பெற்றோர்கள், எல்லோரையும் சொல்லவில்லை, பெரும்பாலான பெற்றோர்கள் இந்த 4வது வகை பட்டியலிலே பலகீனமானவர்களாக, பின்தங்கியவர்களாக, தேராதவர்களாக இருப்பதைத்தான் நம்மால் பார்க்க முடியும். அன்பிற்குரியவர்களே, அதற்காகத்தான் நாம் எந்த மார்க்கத்தை நம்முடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றிருக்கிறோமோ அந்த இஸ்லாமிய மார்க்கம் எப்படி மற்ற விஷயங்களில் நமக்கு கட்டளை இடுகிறதோ அதே போன்று இதையும் ஒரு கட்டளையாக திருக்குர்ஆன் மூலமாக அல்லாஹ் சொல்லுகிறான். நேரம் வந்துவிட்டால் தொழ வேண்டும் என்பது எப்படி இறைவன் நமக்கு விதித்த கட்டளையோ, குறிப்பிட்ட மாதம் வந்துவிட்டால் நோன்பு நோக்க வேண்டும் என்பது எப்படி இறைவன் நமக்கு விதித்த கட்டளையோ, பொருளாதார ரீதியில ஒரு நிலையை அடைந்து விட்டால் அதற்குரிய ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது எப்படி இறைவனுடைய கட்டளையாக இருக்கிறதோ, உடலால் பொருளால் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் பெற்ற ஒருவர் ஹஜ் செய்ய வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளையாக இருக்கிறதோ, அதே போன்று நம்முடைய பிள்ளைகளை நல்லவர்களாக வளர்க்க வேண்டும் என்பது இஸ்லாத்தின் இறை கட்டளை. எத்தனை பேர் இதை தெரிந்து வைத்திருக்கிறோம்? தொழுகணும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் தெரியுமே, நோன்பு நோக்க வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும், பெற்றோர்களை பேண வேண்டும், இதெல்லாம் தெரியும். பிள்ளைகளை நல்லவர்களாக வளர்க்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் ஒரு கட்டளையாக இட்டிருக்கிறது என்பதை அறிந்து வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர்? அன்புக்குரியவர்களே, ஒருவர் சிறந்து விளங்க வேண்டும், சிறந்த நிலையை அடைய வேண்டும் என்று விரும்பினால் மறுமையில் சுவனத்தை பெற்று நரகத்தை விட்டு பாதுகாப்பு அடைகிறாரே, அதை விட சிறந்த நிலை வேறு எதுவாக இருக்க முடியும்? அதை பற்றி அல்லாஹ் இங்கே பேசுகிறார். 66வது அத்தியாயத்துடைய 6வது வசனத்திலே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா வகூதுஹன் நாஸு வல் ஹிஜாரா. நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏன்? வகூதுஹன் நாஸு வல் ஹிஜாரா, மனிதர்களும் கற்களும் தான் நரகத்துடைய எரிபொருட்கள். நமக்கு தெரிந்த எரிபொருட்கள் என்ன? ஒரு காலம் விறகு கட்டை இருந்தது. சில கிராமங்களிலே வேலிக்கற்றான் முள் அந்த கொப்புகளை கொண்டு அடுப்பெரித்துக் கொண்டிருந்தார்கள். கால முன்னேற்றத்தால் எரிவாயு சிலிண்டர்களை பயன்படுத்தினோம். நவீன யுகத்திலே இண்டக்ஷன் ஸ்டவ்களையும் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர்களையும் எரிபொருளாக மின்சாரத்தை, எரிவாயுவை, விறகு கட்டையை, சாணத்தால் செய்யப்பட்ட தட்டைகளை இப்படி பார்த்திருக்கிறோம். வாகனங்கள் இயங்குவதற்கு எரிபொருளாக பெட்ரோலையும் டீசலையும் பயன்படுத்துகிறோம். இ பைக்குகளிலே மின்சாரம் எரிபொருளாக பயன்படுகிறது. நரகத்திற்குரிய எரிபொருளாக அல்லாஹ் சொல்லுகிறான், வகூதுஹன் நாஸு வல் ஹிஜாரா. நரகத்துடைய எரிபொருட்கள் மனிதர்களும் கற்களும் தான். எனவே அந்த நரகத்துடைய எரிபொருட்களாக நீங்களோ உங்கள் குடும்பத்தாரோ ஆகிவிடாமல் இருக்க அவர்களை அதை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, என் மகன் எதிர்காலத்திலே ஒரு நல்ல உத்தியோகஸ்தனாக வர வேண்டும் என்றால் கல்வி தேவை. அதை கொடுப்பது நம் பொறுப்பு. உங்கள் வாரிசுகளை யாரிடத்திலும் கையேந்தக்கூடிய நிலையிலே விட்டு சென்று விடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அதற்காக பொருளாதாரத்தை அவர்களுக்காக சேமித்து வைப்பது நம் பொறுப்பு. என் மகனுக்கு நல்ல மகனை தேர்ந்தெடுப்பது என் பொறுப்பு என்று விளங்கி வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், என் மகனுக்கு நல்ல மனைவியை தேர்ந்தெடுத்து கொடுப்பது என் பொறுப்பு என்று விளங்கி வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் தங்கள் பொறுப்புகளோடு இதையும் ஒரு பொறுப்பாக உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று திருக்குர்ஆன் கட்டளையிடுகிறது. அவர்களை நல்லவர்களாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு. இந்த சந்ததி நல்லவர்களாக வார்த்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எந்தெந்த வகைகளில் எல்லாம் நாம் அவர்களை உருவாக்க வேண்டும், அதற்காக நாம் செய்ய வேண்டிய முயற்சிகள் என்னென்ன என்பதை இஸ்லாமிய பார்வையிலே நாம் ஒரு பட்டியலையே பார்க்க முடியும். முதலாக அவர்கள் நல்லவர்களாக வார்த்தெடுக்கப்படுவதற்கு நாம் கவனத்திலே கொள்ள வேண்டியது கொள்கை ரீதியாக அவர்களை நல்லவர்களாக உருவாக்க வேண்டும். கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களிலே படிக்கக்கூடிய பிள்ளை எம்மதமும் சம்மதம் என்கிற கோட்பாட்டை பள்ளியிலே போதித்தார்கள் என்பதற்காக
மாற்று மத பண்டிகைகளுக்கு தானும் கொண்டாடுபவனாக ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். வேறு வேறு பள்ளிகளிலே படிக்கக்கூடிய நம்முடைய குடும்ப பிள்ளைகள், சக மாணவிகள் எதையெல்லாம் பண்டிகைகளாக பெருநாட்களாக கொண்டாடுகிறார்களோ அதை நானும் கொண்டாட வேண்டும் என்று நம்முடைய மகளும் ஆசைப்படுகிறார்கள். அதனுடைய உச்சபட்சமாக அவர்கள் எதையெல்லாம் கடவுளர்களாக தெய்வங்களாக வணங்குகிறார்களோ அந்த நிலைக்கு இவர்களும் தள்ளப்படுவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அவர்கள் நல்லவர்களாக வளர்க்கப்படுவதற்கு, வார்த்தெடுக்கப்படுவதற்கு அடிப்படையான விஷயம் கொள்கை ரீதியாக ஏகத்துவம் என்கிற அடிப்படை அவர்களுக்கு போதிக்கப்பட வேண்டும். இது அவர்கள் நல்லவர்களாக வளருவதற்குரிய முதல் அடிப்படை முயற்சி. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். 2வது அத்தியாயம் 131வது வசனம், 132வது வசனம், 133வது வசனம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் 2வது அத்தியாயத்துடைய 132வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார், வவஸ்ஸாபிஹா இப்ராஹீம் பனீஹி வ யாக்கூப் யா பனிய இன்னல்லாஹ அஸ்தஃபா லகுமுத்தீன ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். வவஸ்ஸாபிஹா இப்ராஹீம் பனீஹி வ யாக்கூப், நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தங்களுடைய சந்ததிகளை, தங்களுடைய பிள்ளைகளை நோக்கி சொன்னார்கள், யா பனிய இன்னல்லாஹ அஸ்தஃபா லகுமுத்தீன், எங்கள் பிள்ளைகளே, உங்களுக்காக அல்லாஹ் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்வியல் நெறியாக தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார். ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், இந்த கொள்கையோடு தான் நீங்கள் மரணிக்க வேண்டும். இந்த கொள்கையிலே நீங்கள் உறுதியாக இருக்கும் நிலையில் தான் உங்களுக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும். இந்த கொள்கையை விட்டு போன நிலைமையில நீங்க இறந்து போயிடாதீங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு போதிக்கக்கூடிய முதல் போதனை நபிமார்களால் செய்யப்பட்ட போதனை. இதை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே மேற்கோள் காட்டுகிறார். 2வது அத்தியாயத்துடைய 132வது வசனம். உங்களுக்கு அல்லாஹ் ஒரு கிஃப்ட், நியாமத்தாக இந்த மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான். இதிலேயே நீங்கள் இருக்க வேண்டும். இதில் இருக்கும் நிலையிலேயே நீங்கள் மரணிக்கவும் வேண்டும். அடுத்த வசனம், அன்பிற்குரியவர்களே, அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அம் குன்தும் ஷுஹதா இத் ஹதர யாக்கூபல் மௌத், நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரண தருவாயில இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து சொல்லுகிறார்கள். அவர்களுடைய உபதேசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஏகத்துவத்தை அடிப்படையாக கொண்டதாக, ஏகத்துவத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதை அவர்களுடைய உள்ளங்களில் உறுதிப்படுத்தக்கூடியதாக அந்த உபதேசம் இருக்கிறது. இது கால லிபனி, அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளிடத்தில் சொல்லுகிறார்கள், எதை நீங்கள் வணங்குவீர்கள்? அவர்களுடைய பிள்ளைகள் பதிலளிக்கிறார்கள், காலு நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக வ இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக், உங்கள் மூதாதையர்களான நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் எந்த ஒரு இறைவனை வணங்கினார்களோ அவனையே நாங்கள் வணங்குவோம். இலாஹம் வாஹிதா, எந்த ஒரு இறைவனை அவர்கள் வணங்கினார்களோ அதையே, அந்த இறைவனையே நாங்களும் வணங்குவோம். வ நஹ்னு லஹு முஸ்லிமூன், நாங்கள் அவனுக்கே கட்டுப்பட்டவர்களாக இருப்போம். உபதேசம் செய்வதோடு மட்டுமல்ல, அதை உறுதிப்படுத்தும் விதமாக அவர்களிடத்திலிருந்து மறுமொழியையும் பெற்றார்கள். நல்ல பெற்றோர்களாக நடந்து காட்டுவதன் அடையாளம். அன்பிற்குரியவர்களே, யாரையும் சங்கடப்படுத்துவதற்கோ யாருடைய மனதையும் நோகடிப்பதற்கோ நாம் சொல்லவில்லை. இங்கு இருக்கக்கூடிய பெற்றோர்களில் எத்தனை பேர் தங்கள் பிள்ளைகளை அழைத்து இது விஷயத்திலே உறுதி ஒப்பந்தம் வாங்கி இருக்கிறோம்? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் குர்ஆனிலே மேற்கோளாக எடுத்து காட்டினான். தங்கள் பிள்ளைகள் நல்லவர்களாக வார்த்தெடுக்கப்பட வேண்டும் என்பதற்கான அடிப்படை உபதேசம். 31வது அத்தியாயம் 13வது வசனம், யா புனை லா துஷ்ரிக் பில்லாஹ், என் அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு எதையும் இணை வைத்து விடாதே. இன்ன ஷிர்க லظுல்மன் அதீம், ஏன் தெரியுமா? இணை வைப்பு இருக்கிறதே இது மிகப்பெரிய அநியாயம். அநியாயம்ங்கிறதே நல்லதில்லை. ஆனால் இங்கே இணை வைப்பு என்கிற இந்த தவறை, இந்த பாவத்தை, இன்ன ஷிர்க லظுல்மன் அதீம், இது ஆக பெரிய அநியாயம், மிகப்பெரிய அநியாயம். கொலைகாரன் பெரிய கொலைகாரன், என்னங்க வித்தியாசம்? விபச்சாரி பெரிய விபச்சாரி, திருடன் மோசமான திருடன். வார்த்தையிலே உள்ள வீரியம், அவர்கள் அந்த தவறில் எந்த அளவிற்கு திளைத்து இருக்கிறார்கள் என்பதை எடுத்து காட்டுகிறது. இணை வைப்பு என்பது அநியாயம்.
ஆனால் அல்லாஹ் இதை எப்படி வர்ணிக்கும் விதமாக அதனுடைய வீரியத்தை சொல்லுகிறான். இது மிகப்பெரிய அநியாயம் என்று தன் மகனுக்கு ஒரு நல்ல தந்தையாய் அவர் செய்த உபதேசம். காரணம், தன் மகன் நல்லவனாக வார்த்தெடுக்கப்பட வேண்டும், வளர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக. நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய தேவை பெற்றோர்களாகிய நாம் நம் பிள்ளைகளுக்கு இந்த உபதேசத்தை செய்திருக்கிறோமா? செய்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், செய்யவில்லை என்று சொன்னால் தவறு விட்டிருக்கிறோம். நாம் இதை செய்யக்கூடிய பொறுப்பு நம்ம இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஏகத்துவத்தை போதிப்பது அவர்கள் நல்லவர்களாக வளர்க்கப்படுவதற்கான முதல் அம்சம். இதற்கு அடுத்து நாம் அவர்கள் விஷயத்திலே எதை போதிக்க வேண்டும், அதற்கும் அல்லாஹ்வே வழிகாட்டுகிறான். 4வது அத்தியாயம் 36வது வசனத்திலே சொல்லுகிறான், வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிக் பிஹி ஷைஆ, அல்லாஹ்வையே வணங்குங்கள், அவனுக்கு எதையும் இணை வைக்காதீர்கள் என்கிற இந்த உபதேசத்தை தொடர்ந்து வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்கள் பெற்றோர்களிடத்திலே நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிள்ளைகள் நல்லவர்களாக வார்த்தெடுக்கப்படுவதற்கு நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது உபதேசம், இரண்டாவது முயற்சி, பெற்றோர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை போதிக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. எத்தனை குடும்பங்களில் பெற்றோர்களுக்குரிய கடமைகள் பிள்ளைகளால் பேணப்படுகின்றன. முதியோர் இல்லங்கள் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருக்கக்கூடிய நிலையே. ஒரு புள்ளி விவர பட்டியலை தயார் செய்து பாருங்கள். பிள்ளைகளால் கைவிடப்படக்கூடிய பெற்றோர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு, பெற்றோர்களால் கைவிடப்படக்கூடிய பிள்ளைகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு? பிள்ளைகளால் கைவிடப்படக்கூடிய பெற்றோர்களுடைய எண்ணிக்கை தான் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஏன்? தங்களிடத்திலே தங்கள் பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தாங்கள் உபதேசிக்க மறந்ததன் விளைவு, எதை விதைத்தோமோ அதை அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம். கொண்டை கடலையை விதைத்து விட்டு கோதுமையை எதிர்பார்ப்பது நியாயமா? நாம் போதித்ததெல்லாம் சம்பாதிக்க வேண்டும், உலக ரீதியில நீ புகழ் பெற வேண்டும், பக்கத்து வீட்டுக்காரன் பைக் வச்சிருந்தா நீ கார் வாங்கணும், அவன் ஒரு வீடு வச்சிருந்தா நீ 2 வீடு, இதை போதித்தோம். அதிலே தெளிவாக இருக்கிறார்கள். எதை போதிக்க வேண்டுமோ அதை விட்டு விட்டோம், அதிலும் தெளிவாக இருக்கிறார்கள். நம்மை விட்டு விட்டார்கள். அதோடு சேர்த்து இதன் எதிர்வினையையும் அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலமாக சொல்லுகிறார். புகாரியில 2653வது செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பெரும் பாவங்களை பற்றி கேட்கப்படுகிறது. அண்ணலும் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், பெரும் பாவங்களை பட்டியல் போடும் பொழுது முதல் பெரும் பாவமாக அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஷிர்க்கை சொல்லுகிறார்கள். அதற்கு அடுத்த இடத்தை பெற்றோர்களுக்கு நோவினை செய்தல் என்ற பாவத்திற்கு கொடுக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இணை வைப்புக்கு அடுத்த இடத்தை பெரும் பாவங்களுடைய பட்டியலில் அல்லாஹ்வுடைய தூதர் பெற்றோருக்கு நோவினை செய்வதை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அது எந்த அளவிற்கு பெரிய பாவம். அதை விட்டு நம்முடைய பிள்ளைகளை நீக்குவதன் மூலமாக நாம் அவர்களை நல்லவர்களாக வார்த்தெடுக்க முடியும், வளர்க்க முடியும். அடுத்ததாக நாம் அவர்கள் விஷயத்தில் அக்கறை காட்ட வேண்டியது அன்றாடம் பேண வேண்டிய ஒழுக்கங்களை அவர்களுக்கு போதிக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் காலை படுக்கையிலிருந்து எழுந்தது முதல் கொண்டு இரவு படுக்கைக்கு செல்லும் வரை தனி மனித வாழ்வில் பேண வேண்டிய ஒழுக்கங்களாக எதையெல்லாம் இஸ்லாம் போதித்திருக்கிறதோ அவற்றை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும், போதிக்க வேண்டும். உடை உடுத்துவதிலே மார்க்கம் சொல்லி தந்திருக்கக்கூடிய ஒழுக்கங்கள் என்னென்ன, வீதிகளிலே பேண வேண்டிய ஒழுக்கங்கள் என்னென்ன, பார்வை ரீதியாக பேண வேண்டிய ஒழுக்கங்கள் என்னென்ன, பிறரிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் என்னென்ன, சமூக பழக்கங்களிலே கண்ணியத்தை பேணுவது எப்படி, மலஜலம் கழிக்கும் பொழுது மார்க்கம் சொல்லித் தரக்கூடிய ஒழுங்குமுறைகள் என்னென்ன, படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாக எத்தனை பெற்றோர்கள் போதித்திருக்கிறோம். ஆடையை பற்றி போதிப்போம். எதற்காக? மார்க்கம் என்றோ அவன் நல்லவனாக வளர வேண்டும் என்றோ அல்ல. எல்லா பிள்ளைங்களும் எப்படி போட்டிருக்கிறாங்க, நீ எப்படிடா போட்டிருக்கிற, அவங்க எதிரில என்ன தலைமுடிய வைக்கிறியடா, இவருடைய சுயமரியாதை பாதுகாக்கப்பட வேண்டும், அதுதான் நோக்கமே தவிர அவன் நல்லவனாக வளர வேண்டும் இல்ல. இன்னும் சில பெற்றோர்கள் படிப்பிலே கூட படித்து அவன் தேர்ந்து எதிர்காலம் நன்றாக இருக்கு, அது அல்ல. பேரண்ட்ஸ் மீட்டிங்ல என்ன கூப்பிட்டு வறுத்தெடுக்கிறாங்கடா, மானத்தை வாங்குற, இவர் மானம் பாதுகாக்கப்பட வேண்டும், அதுதான் நோக்கமே தவிர அவன் மானம் உள்ளவனாக வாழ வேண்டும், அதெல்லாம் இல்ல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உள்ளத்திலே நாம் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய கவலைகளோடு இதையும் ஒரு கவலையாக சுமக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நல்லவர்களாக வளர வேண்டும் என்கிற கவலை, ஆசை இருக்கும், அதுக்கான முயற்சி இல்லையே. ஆசைப்படாத பெற்றோர்கள் யாருமே இல்லை.
ஆக அயோக்கியத்தனமான கெட்ட குணங்களை உடைய பெற்றோர்கள் கூட நல்ல பிள்ளையா என் பிள்ளை வளரணும்னு ஆசைப்படுவாங்க. முயற்சி இருக்கிறதா? அன்புக்குரியவர்களே, ஒரு சிறு விஷயம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிள்ளைகள் நல்லவர்களாக வார்த்தெடுக்கப்பட வேண்டும், வளர்க்கப்பட வேண்டும் என்பதில் எந்த அளவுக்கு அக்கறை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சிறு உதாரணம். புகாரியில 5379வது செய்தி. உமைர் இப்னு சலமா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நபி தோழர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலேயே வளர்ந்த ஒரு நபி தோழர். அவர் சொல்லுகிறார், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியில் வளர்ந்த ஒருவன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களோடு நான் சிறு பிராயத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். என்னுடைய கை இங்கும் அங்குமாக அலைந்து கொண்டிருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், சிறுவனே, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி சாப்பிட துவங்கு. அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி சாப்பிட துவங்கு. உனக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து எடுத்து சாப்பிடு. உன்னை கை அங்க இங்க அலைய விடாத. சின்ன பிள்ளைக்கு செய்யும்போது அங்க இங்க உழப்பி வச்சுக்கிட்டு அதை தவிர்க்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே உபதேசித்தார்கள். அந்த நபித்தோழர் சொல்லுகிறார், அன்று முதல் என் வாழ்க்கையில் நான் உண்ணும் முறை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தந்த அடிப்படையிலேயே அமைந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் கவலையோடு போதித்தார்கள். அது அவருடைய வாழ்க்கையிலே நடைமுறையிலே வந்தது. நாமும் உபதேசிப்போம். வேண்டா வெறுப்பா சொல்லுவாங்கல்ல, வேண்டா வெறுப்பா பிள்ளையை பெற்று காண்டாம இருக்கணும் பேர் வச்சாங்க. ஏதோ சடங்கிற்காக சில உபதேசங்கள். பிறர் யாராவது வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்கன்னா, என்னடா தொலை போகல, வர்றவங்க மெச்சணுமா, பரவாயில்ல பிள்ளைங்க தொழுகிறதை இவ்வளவு கண்காணிப்பாருங்க. யாருக்காக? உள்ளத்தால் என் பிள்ளை நல்லவனாக வளர வேண்டும் என்ற கவலையோடு உபதேசித்தால் எப்படி பெருமானாருடைய உபதேசம் அந்த நபித்தோழரை மரணம் வரை அந்த ஒழுங்குமுறைகளை பேணி சாப்பிட தூண்டியதோ அதுபோன்று நம்முடைய பிள்ளைகள் உருவாகுவார்கள் நாம் கவலையோடு உபதேசித்தார். அன்புக்குரியவர்களே, எது சரி எது தவறு என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உள்ள பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். உலக விஷயமாக இருந்தாலும் சரி, மார்க்க விஷயமாக இருந்தாலும் சரி, எது உண்மை எது பொய், எது நிஜம் எது போலி, எது அசல் எது நகல், இப்படி பகுத்து பிரித்து பார்க்கக்கூடிய அந்த பக்குவத்தை இளமை பருவத்திலிருந்தே அவர்களுக்கு போதிக்க வேண்டும். இந்த தேவை அவர்களை நல்லவர்களாக உருவாக்குவதற்கு உதவும். குர்ஆனை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது அப்படித்தான் சொல்லுகிறார். 2வது அத்தியாயம் 183வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், இந்த குர்ஆன் எதற்காக அருளப்பட்டது என்பதை சொல்லும் பொழுது, ஹுதல் லின்னாஸ், இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது. நேர்வழி காட்டுறதுன்னா என்ன பொருள்? வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், எது உண்மை எது பொய் என்பதை பிரித்து அறிவித்து நேர்வழி காட்டக்கூடியது. அந்த நேர்வழியை தேடக்கூடிய தரத்தை தகுதியை நம்முடைய பிள்ளைகளுக்கு உருவாக்க வேண்டும் என்றால் அந்த விஷயத்தை ஆரம்பத்திலிருந்தே போதிக்கணும். இது சரி இது தவறு, இது உண்மை இது பொய், சூழ்நிலைகளை கவனித்து நடக்கக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை அவர்களுக்கு போதித்து வளர்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, உலக விஷயங்களை எடுத்துக்கொண்டால் எல்லாரும் எல்லா துறையிலும் PhD பண்ண முடியாது, டாக்டரேட் ஆக முடியாது. குறைந்தபட்சம் ஏமாந்து விடாத அளவிற்கு அவர்களை உலக விஷயங்களில் தயார்படுத்த வேண்டும். எந்த துறையை பற்றியும் ஒரு அடிப்படை அறிவு, ஏமாந்து விடாமல் இருப்பதற்கு. ஏனென்றால் பிறரை ஏமாற்ற கூடாது என்பதை இஸ்லாம் எந்த அளவிற்கு வலியுறுத்துகிறதோ அதே போன்று பிறரிடம் ஏமாந்து விடக் கூடாது என்பதும் இஸ்லாமிய போதனை. ஒரு முஃமின் ஒரு பொந்தில் இருமுறை கொத்தப்பட மாட்டான். ஒரு முறை ஏமாந்துட்டோமா அடுத்த முறை சுதாரித்துக் கொள்ள வேண்டும். இது மார்க்க உபதேசம். உலக விஷயத்துல நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு துறையை பற்றிய அடிப்படை அறிவுள்ளவர்களாக இருந்தால் எதிலும் ஏமாந்து விட மாட்டார்கள். அந்த தரத்திற்கு அவர்களை உருவாக்க வேண்டும். இதுவும் நம் மீது பொறுப்பு. மார்க்க விஷயம் என்று எடுத்துக்கொண்டால் அதிலும் அவர்களை தேர்ந்தவர்களாக உருவாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம மீது இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகள் ஹோம்வொர்க் செய்யவில்லை என்று சொன்னால் கடுமையாக கோபப்படுகிறோம். நம்முடைய பிள்ளைகள் வேறு வேறு விஷயங்களிலே பலகீனம் அடைகிறார்கள் என்று சொன்னால் கடுமையாக கோபப்படுகிறோம். எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோருக்கு தெரியாமல் பிராகிரஸ் ரிப்போர்ட்ல தானாகவே கையெழுத்து போடுகிறார்கள். ஏனென்றால் பெற்றோர்களுடைய கோபத்தை எதிர்கொள்ள முடியாது என்பதற்காக. இது போன்ற கவலை, இது போன்ற வீட்டுல நுழைஞ்ச உடனே ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சானா இப்படி கேட்கக்கூடிய தந்தை, இஷா தொழுதானா என்று கேட்கிறாரா, மகரிப் தொழுதானா என்று கேட்கிறாரா? கேட்டால் சந்தோஷம், கேட்காதவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம் என்பதை யாராவது மறுக்கிறீர்களா? அன்புக்குரியவர்களே, ஒரு நாளைக்கு ஒரே ஒரு சின்ன துவா மனப்பாடம் செஞ்சிருப்பா. நைட்டு சாப்பிடுறதுக்கு முன்னாடி இவங்க ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு துவா மனனம் செஞ்சா நல்லா இருக்குமே. ஒரு சூறாவா சிறிய சூறாக்களை மனப்பாடம் பண்ணு, சுன்னத் தொழுகையில ஓதி பாரு.
டெய்லி ஒரு பக்கம் 2 பக்கம் திருக்குரான் ஓத பழகிக்க, தர்ஜுமா படிச்சு பழகு, நிறைய விஷயங்கள் தெரியலாம். இப்படி போதித்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர்? அன்புக்குரியவர்களே, எத்தனை முறை ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம், எத்தனை முறை பயான்களிலே கேட்கிறோம். புகாரியில 4302வது செய்தி, அம்ர் இப்னு சலமா நபி தோழர் அவர்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைகளிலே ஒன்று, நீங்கள் இமாம் ஜமாத்தோடு தொழுகை நிறைவேற்ற வேண்டும். உங்களில் யார் திருக்குரானுடைய பகுதிகளில் அதிகமானவற்றை மனனம் செய்திருக்கிறாரோ அவரை நீங்கள் உங்களுக்கு இமாமாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அம்ர் இப்னு சலமா சொல்லுகிறார், எங்கள் பகுதி வழியாக இஸ்லாத்தை ஏற்ற மக்கள் வர்த்தக ரீதியாக சென்று வந்து கொண்டிருப்பார்கள். அவர்களிடத்தில் நான் கேட்பேன், உங்களுக்கு அந்த முகமது எதை சொல்லுகிறார் என்று கேட்பேன். அவர்கள் இந்த திருக்குரானுடைய வசனங்களை ஓதி காண்பித்து இதைதான் அவர்கள் எங்களுக்கு போதிக்கிறார் என்று சொல்லுவார்கள். அப்படியே அந்த வசனங்களை நான் மனனம் செய்து கொள்வேன். அந்த வகையில் எங்கள் பகுதிக்கு இமாமை தேடும் பொழுது அங்கு இருக்கக்கூடியவர்கள், நானே அதிகமான குர்ஆனுடைய பகுதிகளை மனனம் செய்தவனாக இருந்தேன். அப்பொழுது எனக்கு வயது 6 அல்லது 7. யோசித்து பாருங்கள். திரும்ப பையன் எங்க கேட்டுருவானு பயம். பாப்பாவுக்கு வயசு 40, பையனுக்கு வயசு 12. என்னப்பா, வருஷத்துக்கு ஒரு சூறா மனப்பாடம் பண்ணா கூட நீ 12 சூறா மனப்பாடம் பண்ணிருக்கலாமே, பாப்பா உங்களுக்கு 40 சூறா தெரியுமான்னு கேட்டுட்டானா? பஞ்சாயத்தே வேணாம். 40 வயது பெற்றோர் 10 வயசை விட்டுருங்க, அது என்னவோ விவரம் இல்லாத பருவம். மீதமுள்ள 30 வயதில் வருடத்திற்கு ஒரு சூறா, ஆக மனன சக்தியிலே அடிமட்டத்திலே உள்ளவர்கள் கூட ஒரு சூறாவை மனனம் செய்ய ஒரு ஆண்டு தேவைப்படாது. திருக்குறான்ல பெரிய சூறா சூரத்துல் பக்ரா 286 வசனங்களை கொண்ட சூறா. ஒரு நாளைக்கு ஒரு வசனம்னு மனப்பாடம் செஞ்சாலும் 286 நாள் போதும், 365 நாள் தேவையில்லை வச்சுக்குவோம். வருடத்திற்கு ஒரு சூறா என்றால் கூட 40 வயது நிரம்பிய பெற்றோர்களில் எத்தனை பேர் முதல் 10 வயதை கழித்து விட்டு மீதமுள்ள 30 வயதிற்கு வருடத்திற்கு ஒரு சூறா என்ற அடிப்படையில் 30 சூறா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறோம்? பயம். பையனிடத்துல சொன்ன திரும்ப கேட்டுட்டான்னா 6 அல்லது 7 வயதிற்கு இடைப்பட்ட ஒரு நபி தோழர் சற்றேற குறைய அந்த விவரங்களை சொல்லுவதாக இருந்தால் 26வது ஜுசுவிலிருந்து அந்த குர்ஆனுடைய கடைசி பகுதியிலே உள்ள 3.5 அல்லது 4 ஜுசு அளவிற்கு மனனம் செய்திருந்தார் என்று வரலாற்று குறிப்புகளிலே பார்க்க முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகளுடைய தொழுகை முறையை சரி செய்து கொடுக்க வேண்டும், அவர்களை தொழக்கூடியவர்களாக உருவாக்க வேண்டும், அதிலே உள்ள நிறை குறைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நிலையிலே கவலை கொண்டு முயற்சித்த பெற்றோர்கள் எத்தனை பேர்? சொல்லுங்கள், எத்தனை பேர் இருக்கிறோம்? புகாரில 790வது ஹதீஸிலே பார்க்கிறோம். முஸாப் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார், நான் என் தந்தை ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு தொழுது கொண்டிருந்தேன். ருக்கு செய்யும் பொழுது என்னுடைய 2 கைகளையும் என்னுடைய 2 தொடைகளுக்கு மத்தியிலே வைத்து ருக்கு செய்து கொண்டிருந்தேன். பிறகு என்னுடைய தந்தை என்னை அழைத்து சொன்னார், ஆரம்ப காலத்தில் நாங்கள் இப்படித்தான் தெரியாமல் செய்து கொண்டிருந்தோம். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களால் நாங்கள் திருத்தி கொடுக்கப்பட்டோம். எங்கள் கைகளை முழங்காலிலே வைத்து ருக்கு செய்ய வேண்டும் என்பதுதான் நபி வழி, இனி இவ்வாறு செய்யாதே என்று என்னுடைய தந்தை என்னுடைய தொழுகையிலே உள்ள அந்த தவறை எனக்கு சரி செய்து கொடுத்தார். அல்லாஹ்வை அஞ்சி சொல்லுங்கள். இங்கு இருக்கக்கூடிய பெற்றோர்களில் எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளை தொழச் சொல்லி அந்த தொழுகையிலே உள்ள குறைகளை சரி செய்து கொடுத்தவர்களாக இருக்கிறோம்? பிள்ளை நல்லவனா வளரணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லைங்க, அதுக்கான முயற்சிகள் நம் புறத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். தொழுகையிலே ஓதக்கூடிய துஆக்கள், திக்ர்கள், தஸ்பீஹாத்துகள், சூறாக்கள் மனனம் செய்து கொடுத்த பெற்றோர்கள் எத்தனை பேர்? அவர்களை நல்லவர்களாக வார்த்தெடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், தவறில்லை, அதற்கான முயற்சி. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது இறந்துட்டாங்க. அதிகமாக அவர்களிடமிருந்து நேரடியாக கேட்டு கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு குறைச்சலா தான் கிடைச்சது. அப்படி நான் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டதிலே ஒன்று, அவர்களிடத்திலிருந்து வித்ர் தொழுகையிலே ஓதக்கூடிய குனூத் துஆவை நேரடியாக நான் கேட்டு மனனம் செய்து கொண்டேன். திருமதியில 426வது செய்தியிலே பார்க்கிறோம், அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத் வ ஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் என்று ஓதக்கூடிய பிரார்த்தனை. ரொம்ப சின்ன பிள்ளை வித்ர் தொழுகையில ஓதுற துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்டே மனனம் செய்து விட்டார். அதற்கான ஒரு சூழலை அங்கே அல்லாஹ்வுடைய சின்ன பையன் தானே, இவனுக்கு என்ன சொன்னா புரியும் அப்படிதான் விட்டுறல, சொல்லி கொடுத்து மனனம் செய்ய வைத்தார்கள். இன்று அதை விட அதிகமான வாய்ப்பு மொபைல்ல போட்டு கொடுக்க முடியும். எழுதி கொடுப்பதற்கு புத்தகங்கள், எழுதப்பட்ட அச்சிடப்பட்ட புத்தகங்கள் மனனம் செய்வோம். நபி வழி தொழுகை பாக்கெட்ல வைத்துக் கொள்வதற்கெல்லாம் அளவிலே சிறிய புத்தகங்கள் வாங்கி கொடுத்த பெற்றோர்கள் நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்?
காஸ்ட்லி சாக்லேட் என் பிள்ளை ஆசையா கேட்டுட்டான், வாங்கி கொடுங்க. ஹராம் இல்ல. மறுமையில சொர்க்கத்துல உள்ள காஸ்ட்லியிலும் காஸ்ட்லி இன்பங்களை அவன் அனுபவிப்பதற்கு நாம் செய்திருக்கக்கூடிய முயற்சிகள் இன்னும் குறைவாகத்தானே இருக்கிறது. யோசித்தால் அதிகரிக்கலாம், அதிகப்படுத்தலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளை நல்லவர்களாக வார்த்தெடுக்க இந்த முயற்சிகளை எல்லாம் செய்வது நம் மீது பொறுப்பு. நோன்பு வைக்கக்கூடிய ஒரு ஆர்வம். கல்லூரி படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவன் இதுவரைக்கும் நோன்பே வச்சது இல்லைங்கிறான். ஏண்டா? நோன்பு வச்சா எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கும். பெற்றோர்கள் அவர்களுக்கு அதனுடைய அவசியத்தை, அதை கொண்டு கிடைக்கக்கூடிய பயனை போதித்திருந்தார். புகாரியில 1960வது செய்தி, நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள், ஆஷுரா நோன்பு, ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பு ஆஷுரா நோன்பு கடமையாக இருந்தது. எங்கள் பிள்ளைகளை நாங்கள் நோன்பு நோக்க செய்வோம். அவர்கள் பசியால் தாங்க முடியாமல் சிரமத்திற்கு ஆளானால் கம்பளியால் செய்யப்பட்ட பொம்மைகளை கொடுத்து அவர்களை விளையாட செய்து நோன்பு திறக்கும் நேரம் வரை சமாளிப்போம். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் நடந்த நிகழ்வுகள். பிள்ளைகள் நல்லவர்களாக வார்த்தெடுக்கப்படுவதற்கு மறுமை ரீதியான முயற்சிகள். அதை தொடர்ந்து நம் பிள்ளைகளுக்கு நாம் போதிக்க வேண்டிய விஷயங்களிலே முக்கியமானவை என்று சொல்லுவதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய வசனங்கள், அல்லாஹ்வுடைய உபதேசங்கள் கேலி செய்யப்படக்கூடிய சபைகளை விட்டு அவர்களை தடுக்க வேண்டும். 4வது அத்தியாயம் 140வது வசனம் போதிக்கிறதே குர்ஆன். அன் இதா சமிஅதும் ஆயாத்தில்லாஹி இஸ்தஹதவு பிஹா வ யுக்ஃபரு பிஹா ஃபலா தகுது மஅஹும் இன்னகும் இத மிஸ்லுஹும். இதையெல்லாம் சொல்லி போதித்திருக்கிறோமா? பர்த்டே பார்ட்டி, மார்க்கத்துக்கு மாற்றமான அனாச்சாரங்கள் நிறைந்த சபைகள், எப்பொழுது அவர்கள் அதை விட்டு விலகுவார்கள்? அது ஏன் கூடாது, அது கூடாது என்று சொல்வதோடு ஏன் கூடாது என்பதையும் சேர்த்து சொல்லி புரிய வைத்தால் அதை விட்டு விலகுவார்கள், நல்லவர்களாக வளருவார்கள். அல்லாஹ்வுடைய வசனம் கேலி செய்யப்படக்கூடிய, புறக்கணிக்கப்படக்கூடிய சபைகளுக்கு செல்ல வேண்டாம். அப்படி போனீங்கன்னா அந்த பாவத்தில் நீங்களும் பங்காளிகள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். இதை சொல்லி வளர்த்திருக்கிறோமா? இல்லை என்றால் சொல்ல வேண்டும். மாற்று மத கலாச்சாரங்களை காப்பி அடிக்கக்கூடிய அந்த நோய் நம் பிள்ளைகளை தொற்றிக் கொள்ளாமல் இருக்க அபூதாவுதுல இடம்பெறக்கூடிய 3512வது செய்தி, ஃபமன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் பிற மத கலாச்சாரங்களை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்களே என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்திருக்கிறார்களே, இதை சொல்ல வேண்டும் அவர்கள் நல்லவர்களாக வார்த்தெடுக்கப்படுவதற்கு. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 3358வது செய்தி, இதா மாத்தல் இன்சான் இன் கதஅ அமலுஹு இல்லா மின் ஸலாத்தின். மனிதன் மரணித்து விட்டால் அவருடைய அமல்கள் எல்லாம் மூடப்பட்டு போய் விடுகின்றன. இல்லா மின் ஸலாத்தின், 3ஐ தவிர. அதிலே ஒன்றாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவ்வலதின் சாலிஹின் யதுஉ லஹு. நமக்காக துஆ செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகள். நம்முடைய மரணத்திற்கு பின்பும் நாம் உலகிலிருந்து நற்காரியங்களை செய்தால் எப்படி நமக்கு நன்மைகள் கிடைத்துக் கொண்டே இருக்குமோ அந்த நிலையை நம்முடைய பிள்ளைகளுடைய துஆவால் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் நல்லவர்களாக வளர்க்கப்பட்டார். இப்படிப்பட்ட கவலைகளை உள்ளத்தில் தாங்கியவர்களாக நம் பொறுப்பை உணர்ந்து நாம் நம்முடைய பிள்ளைகளை நல்லவர்களாக வளர்ப்பதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் செய்ய வேண்டும். அதற்குரிய எல்லா வாய்ப்புகளையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.